டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சூட்டணிந்தார், அது ஒரு அரசியல். பெரியார் லுங்கி அணிந்தார், அது ஒரு அரசியல். நம்ம இப்படி அதை பெருமையாக நினைச்சுதான் பகிர்றோம். இலக்கிய பேச்சாளர்களுடைய பெரிய ஜோக் என்னது? ஒய்ஃபை கேவலப்படுத்துறது, ஒய்ஃபை கேவலப்படுத்துறது, ஒய்ஃபோட அப்பா அம்மாவை கேவலப்படுத்துறது. அது நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் நம்பிக்கை தான் அறிவாளி, தன் மாமனார் முட்டாள் அப்படிங்கிறது தான். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல என்ன செய்ய முடியும்னு ஒரு மனிதர் சாதித்து காட்டியதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு இந்த கான்ஸ்டிடியூஷனை சத்தமில்லாமல் புதைப்பதற்கு ஏற்பாடு நடக்குது. My sincere thanks to the association. This is the People's Education Trust, Dr. Ambedkar Academy, for your kind gestures, sir, in including my name in the list of speakers whose capabilities and the appreciation that you have for those that you have added me along with them in the list to address this university endowment lecture on this topic. Oh, maybe. Oh, so thank you for the other honor that I am the first women speaker. Right. I should really thank my young friends who are patiently waiting. I may be good at some points with some talents, but I am bad at some points. One among my weaknesses, choosing a topic. If you give me a topic, yes, I will prepare and speak. If you ask me to give you a topic, then I'll be thinking for hours to choose a topic. This is a peculiar combination. So when Dr. Devadas asked me what would be the topic that you would like to address, I said, please you suggest. Then he gave me three topics. Then I have chosen one among the subjects offered by Professor Devadas. That is today's topic, the Constitution of India, Dr. B.R. Ambedkar's vision and its contemporary relevance. But after seeing the invitation, I thought, why should I go to this again? Because whenever we speak about Dr. B.R. Ambedkar, especially in academic institutions, we always go to Constitution. Of course, it has to be. It ought to be. But not only Constitution, there are other areas which we fail to explore, which we fail to research. But can I switch the topic after the invitation is printed? Should not. That's unethical. So, I will confine myself to the subject. But you would like to know what is the other topic that I wanted to. That is Dr. Ambedkar's contribution to the development of women in the spectrum of legal issues. ஏன்னா அது வேற யாரும் பண்ண முடியாதது.
because you would have read articles which were published a century ago. In 1928 ஒரு மாநாடு நடக்குது. 1928 தென்னிந்திய சீர்திருத்தக்காரர்கள் மாநாடு. அந்த தென்னிந்திய சீர்திருத்தக்காரர்கள் மாநாடு, அந்த மாநாட்டில் தந்தை பெரியார் பேசுகிறார். அதுல அவர் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். அது என்ன தீர்மானம்னா, ஒரு கணவர் இறந்து விட்டால், சொத்துள்ள கணவர் இறந்து விட்டால், சொத்தில்லாத கணவர் செத்தா கொஞ்சம் தான் வருத்தம், வருத்தம் மட்டும்தான். சொத்துள்ள கணவர் இறந்தா பல வருத்தம். அதுல சொத்துள்ள கணவர் இறந்து விட்டால் அந்த கணவருடைய சொத்துக்கள் மனைவியைத்தான் அடைய வேண்டும்னு சட்டம் எழுத வேண்டும். இதுதான் தந்தை பெரியார் வைத்த கோரிக்கை, ஆலோசனை, அறிவுரை. அப்ப கணவர் இறந்தால் மனைவிக்கு சொத்து இருக்குமா இருக்காதா? எல்லா சட்டத்திலையும் உண்டு, இந்து சட்டத்துல கிடையாது. இந்து சட்டம் என்கிற எந்த ஸ்மிருதியிலும் கணவருடைய சொத்துல மனைவிக்கு பங்கு கிடையாது. கோபாஸ்னஸ், பங்காளிகள், அப்புறம் வாரிசுகள், வாரிசுகள் ஆண் வாரிசுகள், மேல் லீகல் ஹேர், இவ்வளவுதான் உண்டு. அப்புறம் விமென்ஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு சின்ன ஆக்ட் ஒன்று வந்தது. அதுவும் பிரிட்டிஷ் பீரியட்ல தான் வந்தது, 1938. அந்த சட்டம் வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, the wife will have a limited estate அப்படின்னு சொன்னாங்க. அது கணவருக்கு ஒரு 4 ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதுல ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை அந்த ஒய்ஃபுக்கு சாப்பாட்டுக்காகவும் மெயின்டெனன்ஸ்க்காகவும் ஒதுக்கி வைக்கலாம். That will be allocated for her maintenance. She has only a limited interest. She will not become the owner of the property. She cannot alienate the property. அவங்க எதுவுமே பண்ண முடியாது, வச்சிருந்து அப்படியே அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கலாம். இந்த லிமிட்டட் இன்ட்ரெஸ்ட் தான் 1938 வந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, அது எல்லாமே ஹிந்து சக்சஷன் ஆக்ட், ஹிந்து மேரேஜ் ஆக்ட், ஹிந்து அடாப்ஷன், மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட், இந்த எல்லாவற்றிலும் இந்த திருத்தங்கள் வந்தது. அந்த திருத்தங்கள் எதுல இருந்து வந்ததுன்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் கொண்டு வர முடியாத, முழுமையாக நிறைவேற்ற முடியாத ஹிந்து சிவில் கோட்ல இருந்து வந்தது. அந்த ஹிந்து சிவில் கோட்ல அவர் என்னென்ன பெண்களுக்காக சொன்னாரோ அந்த சட்டங்கள் பிரிச்சு 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 1955 அவர் பதவியை விட்ட பிறகு கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகுதான் நம்ம பெண்களுக்கு, இந்தியாவுடைய பெரும்பான்மை பெண்களுக்கு, கணவர் இறந்தால் கணவருடைய சொத்துல ஒரு பங்கு இருக்கு. அதே போல ஹிந்து மேரேஜ் ஆக்ட், டிவோர்ஸ் ஆக்ட் எல்லாமே பொதுவாக வந்தது. இந்த கல்யாணம் நீ பண்ணா தப்பா, தப்புதான். அப்ப நான் பண்ணாலும் தப்பா, தப்புதான். 2 பேருக்கும் இந்த மாதிரி வயசு இருக்கணும், இப்படி தகுதி இருக்கணும், 2 பேரும் நல்ல மனநிலையில இருக்கணும். 2 பேருக்கும் முன்னால இன்னொரு கல்யாணம் ஆகி அந்த மனைவி உயிரோட இருந்து டிவோர்ஸ் ஆகாம இருந்தா இந்த கல்யாணம் செல்லாது. இது எல்லாருக்கும் பொதுவா, கணவனுக்கும் மனைவிக்கும் பொதுவான விதிகளாக ஹிந்து மேரேஜ் ஆக்ட், ஹிந்து டைவர்ஸ் ஆக்ட்னு வந்ததும் அவரால் தான். அது ஒரு கணவர் சொத்துல அப்படின்னு வந்த அந்த ரைட்ஸ் தான் அப்புறம் 1989 தமிழ்நாடு ஆக்டா வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிலையும் பெண்களுக்கு சொத்து வரும், பங்குரிமை. அது 2005 இந்தியா முழுக்க வந்திருக்கு. இப்படி ஒரு பெரிய ஏரியா இருக்கு. நான் நினைக்கிறேன் அடுத்த உங்களுடைய ஸ்பீக்கர் இந்த சட்டங்களை பற்றி பேசினா அது வந்து நம்ம பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்திகளை கொண்டிருக்கும். ஏன்னா தந்தை பெரியார் லுங்கி அணிந்தார், நிறைய இப்ப பாக்குறேன் வாட்ஸ்அப்ல இத. அவர் வந்து லுங்கி அணிந்தார், அவர் சட்ட பட்டன் கூட சரியா போட மாட்டார், இதெல்லாம் அவருடைய பழக்கம். அவர் அதுக்கு மதிப்பு கொடுக்கல. இது அவருடைய கேரக்டர். ஏன் லுங்கி அணிந்தார்? அது வசதியா இருக்கு, அவ்வளவுதான்.
ஏன் பிரியாணி சாப்பிட சொன்னார்? அது எளிமையான உணவு. நீங்க இத்தனை சமைக்கிறதுக்கு பதிலா பிரியாணி செய்யுங்க, ஒரே வேலை முடிஞ்சு போச்சு. அதுல நல்ல மாட்டுக்கறி சாப்பிடுங்க, சத்து. அவ்வளவுதான். பிராக்டிக்கலா இதுல எதையும் பார்க்க கூடாது அப்படிங்கிறது இது பாராட்டத்தக்கது. ஆனா இத நம்ம ஒப்பிட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சூட் அணிந்தார், அது ஒரு அரசியல். பெரியார் லுங்கி அணிந்தார், அது ஒரு அரசியல். நம்ம இப்படி அதை பெருமையாக நினைச்சுதான் பகிர்றோம். ஆனா இதுல எது அரசியல், எது இயல்பானது? நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க, அடிக்கடி வரும் டாக்டர் அம்பேத்கருடைய பட்டங்கள். இப்போ ப்ரொஃபசர் ஆம்ஸ்ட்ராங் சொன்னார் இல்லையா, எங்கெங்க படிச்சாரு, அவருடைய ப்ரொஃபசர்ஸ் யாரு. இவ்வளவு படித்த ஒரு மனிதர் அவர் அந்த ஃபுல் சூட்ல இருப்பதுதானே இயற்கை இல்லையா? அவர் அந்த அந்த உடை, அவர் ஜிப்பா போட்டும் போட்டோ பார்க்குறேன். ரொம்ப சாதாரணமா ஒரு சாதாரண ஒரு பைஜாமா போட்டு ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிற புகைப்படமும் தான் பார்க்கிறோம். அவர் என்ன மரத்தடியில கோட் சூட் போட்டு உட்கார்ந்துருக்கு இல்லையே. அவருடைய தகுதிக்கு அவர் உடை அணிந்தார், அவ்வளவுதான். ஆனால் அது எல்லாவற்றிலும் நாம அரசியலை தேடுகிற மாதிரியான மனநிலை இன்னைக்கு உருவாயிருக்கு. இன்னைக்கு இது உருவாயிருக்குன்னா இது இப்போ ரிவைவ் ஆகுது. இன்னும் சொன்னா இப்ப மீட்டுருவாக்கம் செய்யப்படுது. அந்த மனநிலை இப்போ மீட்டுருவாக்கம் செய்யப்படுது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால இது இதை விட மோசமாக இருந்தது. ஒவ்வொருவருக்கும் அவங்க ரிசர்வேஷன் ஊர்லயே இருக்கு. இந்த தெரு யாருக்கு, இந்த கடை யாருக்கு, இத புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா சமூக அறிவு வேண்டி இருக்கு. எப்படிப்பட்ட அறிவு? நான் எப்பொழுதுமே ஐ எம் இன்டெப்டட் டு சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்றோம், சில கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக. அப்படி எழுத்தாளர் பாமா அவர்களுடைய கருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கதையை படித்தப்பதான் எனக்கு அது வரைக்கும் புரியாத ஒரு படம் டக்குன்னு புரிஞ்சது. அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ஊர் அமைப்பை எழுதி இருப்பாங்க. அந்த ஊர்ல 2 தெருவு தான், அந்த 2 சப்செக்ஷன் பேரை சொல்லி இந்த 2 பயல்களும் எப்பயும் அடிச்சு புரண்டுகிட்டே இருப்பாங்க. இப்படிதான் அந்த கதையை ஆரம்பிக்கும். இந்த 2 சப்செக்ஷன், அதுக்கான 2 தெரு, அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன ஒரு பிடாரி கோயில் மாதிரி ஒரு கோயில், அப்புறம் ஒரு கடை இருக்கு, ஒரு மளிகை கடை இருக்கு. அதுக்கு அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு, சுடுகாடு, பஸ் ஸ்டாண்டு, அவ்வளவுதான் ஊரு. பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பக்கம் மற்ற கம்யூனிட்டிஸ் சில பேர் குறிப்பிட்டு அவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்படி அந்த ஊரனுடைய வரைபடத்தை படிக்கும்போது அப்ப இதுவரைக்கும் ஊருன்னு நான் நினைக்கிற ஊர் எது? அது இங்க சிவன் கோயில். இந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்துல ஐயர் வீடு, அதுக்கு அடுத்தது இந்த ஆட்கள், அதுக்கு அடுத்த தெருவில் இந்த ஆட்கள், இதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் சுடுகாடு, அவ்வளவுதான் இந்த பக்கம் ஊரு. இந்த ஊர் எல்லையில ஒரு ஜாதி இருக்கிறது, அந்த ஊர் எல்லையில ஒரு ஜாதி இருக்கு, 2க்கும் 2 பேர், அவ்வளவுதான். இந்த ஊருங்கிற பார்வை அங்க இருக்கிற மனிதருக்கு எப்படி இருக்கும், இங்க இருக்கிற மனிதருக்கு எப்படி இருக்கும்னு புரிந்து கொள்ளுவதற்கே ஒரு மனிதனுக்கு சமூக அறிவும் அனுபவமும் தேவைப்படுகிற நாடு நம்முடைய நாடு. இதுதான் நம்ம வாழ்வியல். இதுல தீண்டாமை குற்றம் அப்படின்னு சொன்னா சொல்றவரை விட அது நியாயம்னு பேசுற ஒரு குரல் பெருசா இருக்கு. இது மாதிரி தீண்டாமையை ஆதரிச்சு பேசினா, ஜாதி தவறில்லை அப்படின்னு பேசினா பேசுறவங்களால உரத்து பேச முடியும். நீங்க ரிசர்வேஷன் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு நம்ம ஒரு வழக்கு போட்டா நீதிமன்றத்துல நம்ம குரல் ஒலிப்பதை விட இந்த இடத்துல எக்ஸஸா ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, இதை கேன்சல் பண்ணுங்க, இடபிள்யூஎஸ் கொண்டு வாங்க, தமிழ்நாட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு கேஸ் போட்டா அதுக்கு பேசுற வழக்கறிஞர் ரொம்ப கெத்தா பேச முடியும்.
ஆனா இது சட்டத்துல இருக்கு, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு பேசுறவங்க கொஞ்சம் பயந்து லார்ட்ஷிப்ஸை ப்ளீஸ் பண்ணி கொஞ்சம் ஐயா நீங்க தர்மதுரதான் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிதான் பேச வேண்டி இருக்கும். அப்போ ஆதிக்கத்திற்கு ஆதரவான மனநிலையை அடிமைப்பட்டவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிற நாடு இந்த நாடு. அதுக்கு என்னமா செய்ய முடியும்? இந்த கேள்வி இருக்கு இல்லையா, என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல என்ன செய்ய முடியும்னு ஒரு மனிதர் சாதித்து காட்டியதுதான் இந்த கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷன் இத ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மனநிலை உள்ள மக்கள் மத்தியில யாரெல்லாம் இதுக்கு எதிராக இருப்பார்களோ, மாற்றத்துக்கு எதிராக இருப்பார்களோ, அவர்களோடு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில உட்கார்ந்து ஒவ்வொரு செய்திக்கும் எவ்வளவு போராட்டம் நடந்திருக்கும் அவர்களோட விவாதித்து எல்லோருடைய கையொப்பத்தையும் பெற்று இந்த கான்ஸ்டியூஷன் ஒன்றை கொடுத்ததனால மட்டும்தான் நண்பர்களே நம்ம இந்த நாட்டில் மனித உரிமை உடையவர்களாகவும் மறுக்கப்படுகிற இடத்துல இந்த சட்டத்தை காட்டி நீங்கள் இதை எனக்கு மறுக்கிறீர்கள் என்று சட்டப்படி கேட்கிற வாய்ப்பு பெற்றவர்களாகவும் இருக்கிறோம். முதல்ல சட்டத்தில் அது இருந்தாதான் நம்ம கேட்க முடியும். போலீஸ் ஃபெயிலியர், கலெக்டர் ஃபெயிலியர் அப்படின்னா எங்க ஃபெயிலியர்? அவங்களுக்கு ஒரு மேண்டேட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஆணை இருக்கு. அந்த ஆணை எது கொடுக்குது? இந்த கான்ஸ்டியூஷன் கொடுக்குது. இத மதிக்கலைன்னா நீங்க கலெக்டராக இருக்க கூடாது, நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்க முடியாது. அது சட்டத்தை மீறுகிற செயல்னு சொல்லுவதற்கான அந்த பார், அந்த கண்டிஷன், அதுக்கான ஸ்கொயரை செட் பண்றது எதுன்னா அதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த கான்ஸ்டியூஷனுடைய உருவாக்கம். அந்த 5 சொற்கள்ல 2 சொற்கள் சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இந்த 5ல தயவு செய்து பெரியவங்க சொல்லாதீங்க. 2 சொற்கள் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கியது அல்ல. சோஷியலிஸ்ட், செக்குலர் எப்ப வந்தது? அந்த எமர்ஜென்சி. ரொம்ப நன்றி. உங்க பேர் என்ன தம்பி? முகேஷ். நீங்கம்மா? ஆதிகேசவ். பரவாயில்ல, எல்லாரும் உங்களுக்கே ஒரு தடவை நல்லா கை தட்டிக்கோங்க. இந்த 2 சொற்கள் அவர் உருவாக்கியவை அல்ல. எமர்ஜென்சி காலத்துல நடந்த ஒரே நன்மை இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எதையோ செய்யறதுக்கு நான் நாட்டுக்காக தான் செய்கிறேன் என்று காட்டுவதற்காக இதை செய்தாங்க. 52 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சயின்டிபிக் டெம்பரை AH51 AHல இணைச்சது சயின்டிபிக் டெம்பர். ஆனா இதை விட ஒரு பெரிய டேமேஜ் ஒன்று நடந்தது. அது என்னது? எஜுகேஷன் was in the state list. It was not in central list. இதுலயே கன்கரண்ட் லிஸ்டுக்கு போனது. இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட அமெண்ட்மெண்ட்ல ஏற்பட்ட நன்மையும் தீமையும் சைடு எஃபெக்டும் என்ன, இதை மட்டுமே கூட நம்ம ஆய்வு செய்யணும். அப்போ இந்த 3 சொற்கள் சாவரின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், இந்த 3க்கான விளக்கத்தை ப்ரொஃபசர் ஆம்ஸ்ட்ராங் சொன்னார். டெமோன்றது மக்கள், அது எதுக்கு எதிர்ப்பதம்னா ஆட்டோவுக்கு எதிர்ப்பதம். ஆட்டோக்ரஸிக்கு எதிரானது டெமோக்ரஸி. அப்ப இத கொண்டு வரணும் அப்படின்னா அது டெமோக்ரஸியாகவும் ரிபப்ளிக்காகவும் இருக்கிறதுனால தான் நம்மளால சோஷியலிசமும் சோஷியலிஸ்ட் அண்ட் செக்குலர்னு சேர்க்க முடிஞ்சது. ஏன்னா அவருடைய விஷன் அதுதான். ஆர்டிகிள் 14 to 21 அது கொடுத்திருக்கிற அந்த இலக்கணம், அந்த இலக்கணத்துக்குள்ள இருந்துதான் நீதிமன்றம் எந்த அளவுக்கு அதை இன்னைக்கு இன்டர்பிரிட்டேஷன்லயே டெவலப் பண்றாங்க. ஆர்டிகிள் 14 ஈக்குவாலிட்டியை நம்ம எதுக்கு இப்படி ஒரு ப்ரொவிஷன் வரணும்? இது எந்த வகையில அந்த ஒவ்வொரு சொல்லும் ஏன் வரணும்னா
நீங்க ஒரே ஒரு கம்பேரிசன் எடுத்துக்கணும். எப்பெல்லாம் எதுக்கு ஒரு சட்டம் வருதோ அந்த சட்டத்துக்கு தேவை இருக்கக்கூடிய குற்றங்கள் அல்லது குற்ற மனப்பான்மை அதிகமா வரும், அதிகமா இருக்கும். அப்பதான் அத நம்ம சட்டம் கொண்டு வருவோம். ஈவ் டீசிங் நடந்துகிட்டு தான் இருந்தது. ஆனா இந்த சரிகா ஷான்னு ஒரு பெண் நம்ம சென்னையில அந்த ஏத்தராஜ் கல்லூரிக்கு போற பெண் அந்த சாலையில அவங்கள பிடிச்சி இழுக்க அவங்க தப்பிச்சு போய் விழுந்து மண்டை அடிபட்டு அங்கேயே இறந்து போனாங்க. அப்பதான் அதனுடைய தீவிரத்தை உணர்ந்து அதுக்கு ஒரு சட்டம் வருது. ராகிங் நடக்கும் எல்லா கல்லூரியிலையும். ஆனா இந்த நாவரசுன்னு ஒரு மாணவர் கொலை செய்யப்பட்டார். அப்பதான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல அவருடைய தந்தையார் இங்க துணைவேந்தராக இருந்தவர், அவருடைய மகன், ஒரு துணைவேந்தருடைய மகன். அப்போ இந்த மாதிரி கொலை நடக்குதுன்னு சொன்னா ராகிங்களுடைய தீவிரம் என்ன? அது வரைக்கும் தற்கொலைகள்லாம் நடந்திருக்கு. அப்பதான் அதுக்கு ராகிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சட்டம் வருது. அப்போ குற்றங்கள் நடக்கும் பொழுதும் குற்ற மனப்பான்மை அதிகமா இருக்கும் போதும் அந்த தேவையை சரி செய்வதற்கு தான் சட்டம் வரும். அப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க ஒரு பொது இடத்துல நுழையிறதுக்கு உங்களுடைய பர்த், கலர், ரேஸ், ஆண் பெண்ணுங்கிற வேதம் இது எதுவும் உங்களை தடுக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வருதுன்னா, அது கான்ஸ்டிடியூஷன்ல வருதுன்னா, அப்ப இது எல்லாத்தின் பேரிலும் இங்க நடந்த ஒதுக்கல். அது தப்புன்னு சொல்றதுக்கு கான்ஸ்டிடியூஷன் நமக்கு அந்த ப்ரொவிஷனை கொடுக்குது. ஆர்டிகிள் 21 பத்தி சொல்லும் போது ரைட் டு லைஃப், அவ்வளவுதான். சட்டத்துக்கு புறம்பான முறையில யாருடைய சுதந்திரத்தை நீங்க பறிக்க முடியாது, வாழ்க்கை அதுக்குரிய மாண்போட இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அதை பாசிட்டிவா டெவலப் பண்ணா, இன்டர்பிரட் பண்ணா, ஹார்மோனியஸ் இன்டர்பிரிட்டேஷன் அப்படி போகும் பொழுது கோர்ட் அதுக்கு எவ்வளவு விளக்கம் கொடுக்குது? ரைட் டு லைஃப் இஸ் ரைட் டு டிக்னிட்டி, ரைட் டு எஜுகேஷன். இது எல்லாம் அதுல சொல்லப்படாத சொற்கள். ஆனா அது அந்த இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க முடியும், பாசிட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க முடியும். ஏன்னா தட் வாஸ் த விஷன் ஆஃப் த கிரியேட்டர். அதுக்கு இடம் கொடுக்கறதா இருந்தா ஐ ஃபீல் திஸ் கான்ஸ்டிடியூஷன் இஸ் பிராக்டிக்கல், ஒர்க்கபிள் அண்ட் ஃபிளெக்சிபிள் அப்படிங்கிற அந்த 3 சொற்களுக்குள்ள நீங்க அந்த கருத்துக்கு எதிரான ஒன்றை கொண்டு வந்து வைக்க முடியாது. ஃபிளெக்சிபிள் அப்படின்னு அதுக்கு எதிரான ஒரு சொல்ல கொண்டு வந்து சொல்ல முடியாது. அதோட ஹார்மோனியஸா எது போகுமோ அந்த விஷனுக்கு பாதிப்பில்லாத சொற்கள் என்னவோ அதை தான் உள்ள கொண்டு வர முடியும். அதனாலதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு வரும் பொழுது அதுல சயின்டிபிக் டெம்பரை சேர்க்க முடியும். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்னு சொல்லும் பொழுது அதுக்குள்ள எல்லா லேபர் லாவையும் கொண்டு வர முடியும் இல்லையா? இதுக்கு என்ன இருக்கு? அதே மாதிரி இன்டர்பிரிட்டேஷனுக்கு பாருங்க, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் இது அன்என்ஃபோர்ஸபிள்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுதா? எங்கேயாவது அப்படி இருக்கா? இல்ல. ஆனா நீதிமன்றம் சொல்லுது இது அன்என்ஃபோர்ஸபிள், cannot be directed, dictated by the court. ஏன் முடியாது? ஏன் முடியாது? டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டு கிரியேட் a human atmosphere and create equal status of life, wages எல்லாத்தையும் சொல்லுது. அதை இது இருக்கே, இதை ஒரு மாநில அரசோ மத்திய அரசோ செய்யணும் அப்படின்னு நாங்க உத்தரவிட முடியாது. The intention of the person who's interpreting the law. அதை அந்த கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசும்பொழுது டாக்டர் அம்பேத்கர் சொல்லுகிறார், ஒருவேளை நான் உருவாக்கி இருக்கிற இந்த கான்ஸ்டிடியூஷன் it is strong enough to hold this country united. எப்போ? even during the peace times or in the war times. ஒருவேளை இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் கான்ஸ்டிடியூஷனாக இருக்காது, மனிதனுடைய
துர்ப்புத்தியாக இருக்கும், கெட்ட சிந்தனையாக இருக்கும். ஏன்னா இதை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷனையும் உருவாக்கியவர்கள் அதை பத்தி அவங்க வச்சிருந்த அந்த கனவுகளை ஒவ்வொரு நாட்டு கான்ஸ்டிடியூஷனையும் படிச்சு பாருங்க, எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன கனவு இருந்தது. அப்படி இதை வைக்கும் பொழுது டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு அச்சமும் வருது. அப்ப இது குட் கான்ஸ்டிடியூஷனா பேட் கான்ஸ்டிடியூஷனா, இது ஒரு சுமாரான கான்ஸ்டிடியூஷனே வச்சுக்குவோம். இதை கையாளுகிறவர் நல்லவராக இருந்தால்தான் இது பயன்படத்தக்க கான்ஸ்டிடியூஷனாக இருக்கும். நல்லவர்களாக இல்லாத கட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இது அவர்களுக்கு பயன்படாது. இதுல இருக்கிற சில ப்ரொவிஷன்ஸ் பயன்படும். ஒரு பவர்ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஏன்னா அன்றைய தேவைக்கு அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்த உடனே எந்தெந்த மாநிலங்கள் சேரும், எந்த மாநிலம் சேராது, இப்படிப்பட்ட சூழல்ல உருவாக்கப்பட்ட அந்த பவர் நல்லா இருக்கும், ஷேரிங் நல்லா இருக்காது. நோ பவர் ஷேரிங், பவர் அக்யூமுலேஷன். இதை விரும்புகிறவர்கள் வரும் பொழுது ஒரு சில பிரிவுகள் அவங்களுக்கு பயன்படும், மற்றவை பயன்படாது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, இன்னைக்கு இந்த கான்ஸ்டிடியூஷனை, அதுவும் இந்த சின்ன ஃபார்ம், இது ரொம்ப அழகா எல்லாரும் கையில எடுத்துட்டு போற அளவுக்கு எளிதாக இருக்கு. ஆனா இது எதுக்காக இப்படி வந்தது? இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இந்த கான்ஸ்டிடியூஷனை கையில் வைத்திருப்பது, இதை காப்பாற்ற வேண்டும் என்பது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஏன் இன்னைக்கு இந்த கான்ஸ்டிடியூஷனை சத்தமில்லாமல் புதைப்பதற்கு ஏற்பாடு நடக்குது. ஓப்பனா அவங்க சொல்ல மாட்டாங்க, பரி த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு சேலஞ்சஸ் இருக்கா? இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. இது இட்ஸ் a flexible constitution. What does it mean? It will give space for amendments. ஏன் அமெண்ட்மெண்ட் வேணும்? சில விஷயங்களை மெண்ட் பண்ண முடியாது. What cannot be mended has to be amended. அவ்வளவுதான். அந்த அமெண்ட்மெண்ட் எப்படி வரும்? தேவை கருதி வரணும். இப்ப இவங்களால இந்த ப்ரொவிஷன் அமெண்ட் பண்ணுவதன் மூலமாக அவர்களுடைய கனவுகளை சாதிக்க முடியாது. ஆனா இந்த கான்ஸ்டிடியூஷன் வேணும், ஆனா அதுல நமக்கு தேவையான திருத்தங்கள் வரணும். இது ஒரு வகை, இதுதான் டெமோக்ராட்டிக். And this constitution is flexible enough to accommodate the amendments. அதனால நம்ம இதை காப்பாற்றணும். அதே சமயம் இந்த கான்ஸ்டிடியூஷனை வேண்டான்னு நினைக்கிறாங்க சில பேர், வேண்டான்னு நினைக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு ஆர்டிகிள் 14 ஆகாது. Because they believe that all of us are not equal by birth. We are not equal before law. இதுதானே அவங்களுடைய ஒரு ஐடியாலஜி. ஆல் ஆர் ஈக்குவல் பை பர்த்ங்கிறது ஒரு ஐடியாலஜி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அவர் எடுத்து காண்பித்தார். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அப்புறம் சாதலும் புதுவதன்றே. சாவது ஒன்றும் புதுசு கிடையாது. வாழுதல் இனிதென்று மகிழ்ந்தென்றும் இளமை. இதெல்லாம் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் இருக்கு. பெரிய பாட்டு கடைசியா 2 வரி இருக்கு, அதுதான் அதனுடைய உயிர். இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மலையிலிருந்து மலை மேல மழை கொட்டுது, கொட்டி அப்படி தண்ணி அடிச்சுக்கிட்டு வருது. பாறை கல்லு உடைச்சி அடி அதோட உருண்டு பிறண்டு வருது. வந்து விழுந்து போகும்போது அதுல ஒரு சின்ன ஒரு மரம், ஒரு மரத்துண்டு மேல இருந்து விழுந்து 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 கடைசியா அந்த நீர்வழிப்படும் போது 6 உயிர் நீர்வழிப்படும். இப்படிதான் வாழ்க்கையில அடிபட்டு பட்டு அந்தந்த சூழலுக்கேற்ப போகுது. இதான் வாழ்க்கை. இத தெரிஞ்சிட்டோம் இல்லையா? திறவோர் காட்சியும் தெளிந்தோம் ஆதலின்
மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறிதோரை இகழ்தல் அதனிலும் இளமே. யாரை பார்த்தா அவரு சொன்னா சரியாதாங்க இருக்கும், இவங்க தப்பே பண்ண மாட்டாங்கங்க, அப்படி யார பத்தியும் நினைக்காதீங்க. மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. இது ஒரு கான்செப்ட், இது ஒரு ஐடியாலஜி. இந்த வழியில தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வருது. இதுக்கு நேர் எதிரான கான்செப்ட் வந்து கடவுள் மக்களை வேறு வேறாகத்தான் படைத்தார், எல்லோரும் சமம் அல்ல. இன்னும் அழகா சொல்லுவாங்க, மேடம் 5 விரலும் ஒன்னா இருக்குதுங்களா? இல்ல. கால் செய்யற வேலையை கால் தானங்க செய்யணும், தலை செய்யற வேலையை தலை தானங்க செய்யணும். அது இது வந்து நீங்க எப்படி வேறுபாடுன்னு சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. ஆனா காலை வெட்டி வெளியில வைக்க முடியாதுல்ல, கால் எங்கெங்கயோ போயிட்டு வருது. அது அப்ப வந்து பாத்ரூம் எல்லாம் கிடையாது, காடு மேடெல்லாம் போயிட்டு வருது கால். அப்ப காலம் கழட்டி வெளியில வச்சுட்டு வர முடியாதுல்ல. அந்த காலும் அந்த உடம்பின் பகுதி தானே. அந்த காலை ஏன் கேவலமா பேசுனீங்க? ஏன் காலில் பிறந்தவர் அப்படின்னு ஏன் வச்சீங்கன்னா, காலுக்கு இதுதான் வேலை. கால் எப்படி இழிவானதாகும்? இவ்வளவு பெரிய உடம்பை தாங்குகிற கால், சும்மா ஒரு சுகர் வந்துருச்சு, ஒரு விரலை வெட்டின உடனே தெரியுது கால் எப்படின்னு. அது எப்படி அந்த கால் இழிவானதாகும்? அந்த உடலின் பகுதி எப்படி இழிவானதாகும்? அது எதற்கு பயன்பட்டது? கையில ஏன் இடது கை? ஏன் அதுக்கு இழிவு? இடது கையில கொடுக்காத. அதுக்கு இப்பதானே இடது கை நாகரிகமா சொல்றேன். இதுக்கு என்ன பேரு? ஏன்னா அன்னைக்கு இவ்வளவு சோப்பு கிடையாது, சோப் போட்டு கை கழுவுற பழக்கம் கிடையாது. அதனால இடது கையை பல வேலைகளுக்கு ஒதுக்கி வச்சாங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த கையே தொடத்தகாதது, கையே மோசமானது, இந்த கை எதற்கும் முன்வரக்கூடாதது அப்படிங்கிற கான்செப்டை யார் கொண்டு வந்தாங்க? இந்த பெயர் இப்படி வைக்கணும், செல்வம் உள்ளவனுக்கு குபேரன்கிற பொருள்படும்படியான பெயர் வைக்கணும், வலிமை உள்ளவன் மன்னன் பூபதி, ராஜபூபதி, முருக பூபதி, பூபதிங்கிற பெயர் வைக்கணும். வேதம் ஓதுகிறவனுக்கு மங்களம் தோன்றும் பெயர் வைக்கணும். வேலை செய்கிறவனுக்கு அடிமை என்பது தெரியும்படியான பெயர் வைக்க வேண்டும். இது சட்டமா இருக்கு, சமூக சட்டம். இந்த சட்டத்துக்கு பேர் தான் மனுஸ்மிருதி. அதனால என்னென்ன பேரு நீங்க ஊர்கள்ல அவங்க என்னோட பயோடேட்டால படிச்சாங்க இல்லையா, நாங்க வந்து ஒரு அச்சகம் நடத்தி கொண்டிருந்தோம், இப்பயும் நடக்குது சேலத்துல. அதுல வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட் பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் டைப் பண்ணும்போது அங்க டைப்பிங், எங்க அப்பெல்லாம் எழுத்து கோக்குறது, கம்போஸ் பண்றது, அந்த பேர்களை வந்து ப்ரூஃப் ரீடிங்க்கு வரும். அப்ப படிச்சா எத்தனை ஊர்ல மண்ணாங்கட்டி, மண்ணாங்கட்டி, பாவாடை, தொப்புளா, இந்த பெயர்கள் இருக்கு. சடச்சி, சடச்சி, சடையன் அப்படி சொல்லி இதெல்லாம் சாமியோட பேரு. ஏன் சாமிக்கு அந்த பேரு? ஏன் அவரு ஸ்ரீ சடேஸ்வரராக இல்ல இல்லையா? அவர் ஏன் சடையனாவே இருந்துட்டாரு? இவங்க ஏன் சடச்சியாவே இருந்தாங்க? முண்டக்கன்னி அம்மன் தான். ஆனா ஏன் அந்த பெயர் வந்தது அவர்களுக்கு? அப்ப இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா பாப்பாத்தின்னு ஒரு பேர் இருக்கும். இந்த பக்கம் சடைச்சி, மண்ணாங்கட்டி, தொப்புளா, இந்த பேருக்கு நடுவுல பாப்பாத்தின்னா அந்த ஊர்ல அந்த பொண்ணுதான் சிவப்பா பிறந்தது, அதனால அதற்கு பெயர் வந்து பாப்பாத்தி. இது எல்லாமே குறித்து கொடுத்து இப்படிதான் வைக்கணும் என்பதற்காக பெயரில் இருந்தே அவர்கள் யார் என்பது தெரிய வேண்டும் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. கலப்பு ஜாதிகள், நீங்க எதெல்லாம் இப்போ இன்னைக்கு வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் வேண்டாம் அப்படின்னு சொன்னா
எதெல்லாம் வரும்னு பாருங்க. இன்னைக்கு வந்து இந்தியன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறதுக்கான முயற்சிகள் நடக்குது. இந்தியன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் எதுல இருந்து தொடங்கும்? வேதத்துல இருந்து தொடங்கும். ஸ்மிருதிகள்ல தான் அதனுடைய சாரம் இருக்கு. அந்த ஸ்மிருதிகள் என்ன சொல்லுது? இதெல்லாம் என்னென்ன ஜாதி, இதெல்லாம் வர்ணம். இந்த வர்ணம் கலப்புற்றால் அப்படி தோன்றுபவை சங்கர ஜாதிகள். வர்ண சங்கரம். வர்ண சங்கரம்னா எல்லாம் கலந்துருச்சு. அந்த ஜாதிகளுக்கு என்னென்ன பேரு? அப்படி வைக்கிற பேர்கள்ல சில கலப்பின ஜாதிகள்னு சொல்றவங்க அவங்க எங்க வசிக்கணும்னா சுடுகாட்டுக்கு அருகில் வசிக்க வேண்டும் இருக்கிற லாவ்ல மனுஸ்மிருதி. அவங்களுக்கு வந்து உலோக பாத்திரங்களில் உணவு படைக்க கூடாது. பிணத்துக்கு சோறிட்டு உடைத்த மண்பாண்டங்கள்ல சாப்பாடு கொடுக்கணும். இது ஒரு நாடாங்க. இது வந்து ஒரு கலாச்சாரமா? இது ஒரு சாஸ்திரமா? இது சட்டமா? இந்த மனிதர், இந்த பேரறிஞர் எப்படிப்பட்ட சட்டத்தை எதிர்த்து இந்த ஆர்டிகிள் 14 கொண்டு வந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அங்க உள்ள இருந்தவர்கள் இது வந்து நியாயம்னு நம்புறவங்க, அதை குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அந்த சைக்காலஜி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா நேரம் ஆகுது, நான் சுருக்கமா சொல்லிடுறேன். பெண், அதாவது இந்தியாவில் பெண்கள் நிலை, ஒரு 10 பேர்கிட்ட பேப்பரை கொடுங்க, இந்தியாவில் பெண்கள் நிலைன்னு கட்டுரை எழுத சொல்லுங்க. முதல் சென்டென்ஸ் என்னவா இருக்கும்? வேத காலத்தில் பெண்கள் மரியாதையாக நடத்தப்பட்டார்கள். யாராவது பார்த்தோமா? அதுக்கு ஏதாவது சான்று இருக்கிறதா? மரியாதையாக நடத்தப்பட்டிருக்கிறார்களா? அப்படி எதுவும் இல்லை. ஆனால் அப்படித்தான் சொல்ல வேண்டும். அதை நீங்க வெளிப்படுத்த கூடாது. இப்படிதான் இது வருது. இதுல இருந்து தொடங்கி இவங்க மனுஸ்மிருதிக்கு தான் இப்ப வர்றாங்க. அதை நீங்க வெளிப்படையாக தெரிந்து கொள்ளணும்னா ஒரே ஒரு செய்தி. நீங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் மாணவர்கள் இருக்கீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் ரிசர்ச் அண்ட் ஃபைண்ட் அவுட் how many times Dr. Ambedkar's name has been referred in the Supreme Court judgments. Just go and study and compare that with how many number of times Manusmriti has been referred. மனுவுடைய பெயர் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 தடவையாவது பயன்படுத்தப்பட்டிருக்கு. பல உயர் நீதிமன்ற தீர்ப்புகள்ல, பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்ல. இல்ல, நாங்க வந்து சொத்து பிரிவினைக்கு மிக்தாட்சரா லா, தாயபாகா லாவுக்காக மட்டுமல்ல, ஈவன் ஃபார் அப்ளையிங் பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் அல்லது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா, அதுக்கு 2008 அல்லது 2009 ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் போஸ்ட் ஃபார் ரீடர். இது நீங்க தயவு செய்து படிக்கணும். நிறைய யூனிவர்சிட்டியில வேலை செய்யறவங்களும் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து எம்ஃபில் வந்து வாஸ் மேட் as a mandatory qualification for professor. பட் ரீடர் போஸ்டுக்கு விளம்பரம் கொடுக்கும்போது எம்ஃபில் இல்லை அதுல. Therefore, a person without MPhil was selected as a reader. A person with MPhil has challenged it. கரெக்டா? நான் ப்ரொஃபஸருக்கே நீங்க எம்ஃபில் வேணுங்க, ரீடருக்கு எப்படி இல்லாம பண்ணுவீங்க அப்படின்னு கேஸ் போடுறாரு. அவருக்கு ஃபேவராக ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லுது. அதுக்கு மேல அப்பீல், அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல மிக முக்கியமா இந்த வழக்கு, இது ஒரு பெரிய செய்தியா. கிளர்க் வேலைக்கு 10வது படிச்சிருக்கணும்னா சூப்பரிண்டென்ட் வேலைக்கு 10வது வேணாமா? 8வது படிச்சவர் எடுத்துருவோமா? இவ்வளவுதானே கணக்கு. இதுக்கு ஒரு 3 கோர்ட் உட்காரணுமாங்கிறது வேற கேள்வி. அப்புறம் அவங்களுக்கு என்னதான் வேலை? இதெல்லாம் வந்தா சட்டத்தை அலசி ஆராய்ந்து இதுக்கு தீர்ப்பு சொன்னவர் ஜஸ்டிஸ் மார்க்கண்டேய கட்ஜு. அவர் என்ன தீர்ப்பு சொன்னார்னா, if a lower post requires a qualification
automatically the higher post will also require the same. இதான் இன்டர்பிரிட்டேஷன். இதுக்கு வந்து ஹால்ஸ்பரி லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனை எடுத்து விளக்குறாங்க. அதுக்கு ஜஸ்டிஸ் மார்க்கண்டேய கட்சி சொல்றாரு, இதுக்கு எதுக்கு நீங்க வந்து ஹால்ஸ்பரி லா அந்த லா இந்த லா எல்லாம் போறீங்க? யூ கோ டு அவர் ஸ்மிருதிஸ். நம்ம மீமாம்சா இன்டர்பிரிட்டேஷனுக்கு போங்க. மீமாம்சா இன்டர்பிரிட்டேஷன்ல ஜிமுத வாகனர் என்ன சொல்றாரு? எதுக்கு? ரீடர் போஸ்டுக்கு. ஜிமுத வாகனர் பீரியட்ல ரீடர் போஸ்ட் இருந்தது. சரி, இன்டர்பிரிட்டேஷன் தானே. அதுக்கு என்ன தியரி சொல்றாருன்னா, ஜிமுத வாகனர் எதை குறிப்பிடுகிறார் என்றால், ஒரு பெண்ணுக்கு, ஒரு லோயர் கேஸ்ட் பெண்ணுக்கு, அதாவது சூத்திர வர்ண பெண்ணுக்கு அவள் சொத்து வந்து கிடையாது, சொத்து யாருக்கும் கிடையாது. ஆனால் ஒரு கீழ்வர்ண பெண்ணுக்கு அவள் திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட சீர்வரிசைகள் அவளுடைய ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி, அது அவளுக்கு தான். என்ன பெரிய சொத்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியும்? ஒரு தகர பெட்டி, பாய், மூக்குத்தி, 4 டம்ளரு, சொம்பு, படி, விளக்கு, இதெல்லாம் வந்து அந்த பெண்ணுடைய ப்ராப்பர்ட்டி, அது வேற யாருக்கும் கிடையாது. அப்போ அவர் கேள்வி கேட்குறாங்க ஆதிசங்கரரை, இந்த விளக்கம் எதுல இருக்குன்னா, அவர் ஜட்ஜ்மெண்ட்லயே இருக்கு. நீங்க நான் மற்றதுக்கெல்லாம் போகல, ஜட்ஜ்மெண்ட்லயே இருக்கு. அப்போ அவர் சங்கரர் சொன்னாராம், இல்ல இல்ல, கீழ்வர்ண பெண்ணுக்கே ஒரு ரைட் இருக்குன்னா அது மேல் ஜாதி பெண்ணுக்கும் உண்டு. பிராமண பெண்ணுக்கு இது இருக்குன்னு ஸ்மிருதி சொல்லல. அப்ப ஸ்மிருதி சொல்லலைன்னா இந்த உரிமை பிராமண பெண்ணுக்கு உண்டா இல்லையா? சூத்திர பெண்ணுக்கே இருக்கு என்று சொல்லும் பொழுது அந்த உரிமை உயர்வர்ண பெண்ணுக்கும் உண்டு என்று சங்கரர் சொன்ன மாதிரி, ஜிமுத வாகனர் சொன்ன மாதிரி, மீமாம்சா பிரின்சிபிள் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் படி ப்ரொஃபஸர் போஸ்டுக்கு எம்ஃபில் வேணும்னா ரீடர் போஸ்டுக்கும் அது வேண்டும் என்று நாம் கொள்ளலாம். இது அப்படியே நண்பர்களே ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. இந்த அளவுக்கு எங்கேயாவது இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிபேட்ஸை எடுத்து இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வரும்பொழுது, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இஷ்யூஸ் வரும்பொழுது அதுல என்ன டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் அப்படின்னு எத்தனை வழக்குகள்ல நீதிமன்றங்கள் அதை ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நான் இதோட விடுறேன். நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணி உண்மையில ஒரு டேட்டா ஸ்டடியோட அதை கொடுங்க. அதை நம்ம வந்து நம்முடைய நீதிபதிகளுக்கு அவர்களுடைய கனிவான பார்வைக்கு நம்ம அதை வைக்கணும். அப்ப இதனுடைய நோக்கம் என்ன, இன்னைக்கு இதுக்கு வந்திருக்கிற சவால் என்ன, அதான் முக்கியமானது. Why they don't want the constitution, அது தெரியும். What is the alternative that they have? இது வேணாம்னு சொல்ற ஐடியாலஜி உள்ளவங்க, they have already created a constitution that has not been publicized so far. இது வந்து year 2000ல தி ஏஷியன் ஏஜ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் மேகசைன்ல அந்த கான்ஸ்டியூஷனை பற்றியே வந்தது. அந்த கான்ஸ்டியூஷன் படி இந்தியா வில் பி ரூல்டு பை குரு சபா, not by parliament. There is a written constitution which they want to introduce by burying this constitution. So on the constitution padi India will be ruled by Guru Sabha. Then what about this parliament? It will exist because people must have some entertainment illa. அதனால எலெக்ஷன் நடக்கும். People will elect parliamentarian, but they will not have a right to create a policy. அவங்க வேணா ஓட்டு போடலாம், பட் பாலிசி மேக்கிங் வில் ரெஸ்ட் வித் தி குரு சபா. நீங்க ரெசல்யூஷன் போட்டாலும் பார்லிமெண்ட்ல லோக்சபா, ராஜ்யசபா இதெல்லாம் வந்து ஜன்சபா, வித்வத் சபாவாயிரும். இதுல நம்ம பாஸ் பண்ற ரெசல்யூஷன்ஸ் வந்து வில் பி வெட்டட் பை த குரு சபா. அண்ட் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல பிரைம் மினிஸ்டரோட பவர் என்ன, பிரசிடென்டோட பவர் என்ன, எல்லாமே இருக்கு. President is answerable to whom? Prime Minister is answerable to the ministry, இல்லையா? But according to the so-called constitution,
Prime Minister is answerable to the Guru Sabha, not to the Parliament. Oh, in some countries, not in India, in some countries the Prime Ministers don't attend the Parliament. They will not address the issues in the Parliament. அது மாதிரி இந்தியாவிலையும் Prime Minister is answerable only to the Guru Sabha. And there will be one Sainya Pramukh, the general of all three Army, Navy, Air Force. மூணுக்கும் ஒருவர் இருப்பார். அவர் he will be the Sainya Pramukh. He will be empowered with all emergency provisions. Democracy போச்சா, ரிப்பப்ளிக் போச்சா, சாவரின் இருக்கும். யார்கிட்ட இருக்கும்? குரு சபா கிட்ட இருக்கும். ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வருவதற்கான காலத்தை பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய ரெலவன்ஸ் எப்படிப்பட்டது, இது எதை நோக்கி உருவாக்கப்பட்டது, அதை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் சட்டம் படிக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில வாழணும்னு நினைக்கிற எல்லாருக்குமான கடமை. அதை நோக்கி நம்முடைய சிந்தனைகளை செலுத்துவதற்கு இந்த அம்பேத்கர் அகாடமியும் பீப்புள்ஸ் எஜுகேஷனல் ட்ரஸ்டும் எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டும் சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.